இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தூய இதய திருவிழா, திரு இருதய ஆண்டவருடைய திருவிழா, பெருவிழா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கிறார் என்பதன் அடையாளமாக நமக்காக இரத்தம் சிந்துகின்ற, முள்முடி சூட்டப்பட்டு இரத்தம் சிந்துகின்ற இதயத்தை புனித மார்கரீத் மரியாவிடம் காட்டி நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது வரலாற்று உண்மை. இயேசு நம்மை அன்பு செய்வது வரலாற்று உண்மை. இயேசு இதயத்தை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வு, அந்த காட்சி வரலாற்று உண்மை. ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 3-7, உங்களுக்குள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் என்று சொல்லுவார். அன்பானவர்களே, எத்தனை அற்புதமான ஒரு கதையை சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தான் ஒரு நல்ல ஆயர் என்பதை வெளிப்படுத்துகிறார். 10:45 மார்க்கில் நாம் வாசிக்கிறோம், இந்த உலகை அவ்வளவு அன்பு செய்கிறார். எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்றால், என் மக்களுக்காக என் உயிரையே கொடுக்க வந்தேன், அதை மிகுதியாக அவர்கள் பெற்றுக்கொள்ளவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் இயேசு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி தொங்குகின்ற காட்சி நம்முடைய ஆலயங்களிலே இருக்கிறதே, அதை பார்த்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்தி திறந்த பொழுது வெளியேறிய இரத்த துளி நிற்கிறது போன்ற அந்த அச்சு இருக்கிறதே, அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையிலே, அதை பார்த்து பார்த்து நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, விழுந்து விட்டோம், எழ வேண்டும். காணாமல் போய்விட்டோம், அவருடைய குரல் நமக்கு கேட்க வேண்டும். குரலை கேட்டு ஓடி வந்து அவரிடம் தஞ்சமடைய வேண்டும். காயப்படுத்தப்பட்ட நமக்கு ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை அருமருந்தாக ஊற்றி நம்மை குணப்படுத்துகிறார். அதை அறிய வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எவ்வளவு அன்பு உள்ளவர் நீர். பெற்ற தாய் தன் பால் குடிக்கும் குழந்தையை மறப்பாளோ? அப்படியே அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறீரேன். முதுமை வரையிலும், உன்னுடைய தலைமுடி நரைக்கும் வரையிலும், கடைசி காலம் வரையிலும் நான் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறீரேன். அதற்கு அச்சாரமாக உம்முடைய இரத்தத்தை, தன்னுடைய இரத்தத்தையே உம்முடைய திருமகன் கிறிஸ்து சிந்தி இருக்கிறாரே, அதை எண்ணி பார்த்து நாங்கள் வாழ்வில் வளர, உம்முடைய அன்பில் நாங்கள் இணைய எங்களுக்கு துணை புரியும். உம்முடைய திருமகன் எங்கள் மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.